தூத்துக்குடியில் சங்கு குளிக்கும் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விரிவான தகவலுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். தகவல்களை பதிவு செய்யுங்க. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்பகுதியிலிருந்து சங்குகுழி மீனவர்கள் சுமார் 350க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் மூலம் கடலில் மூழ்கி சங்கு எடுக்கக்கூடிய தொழிலை செய்து வருகிறார்கள். பல தலைமுறையாக இந்த சங்குகுழி தொழிலை செய்து வரக்கூடிய மீனவர்கள் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்போது இந்த தொழிலில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில இவங்க அந்த சங்கு கடலில் மூழ்கி சங்கு எடுக்கும் போது கையால் தோண்டி எடுக்கக்கூடிய வேலையை தான் முன்பு செய்து வந்தார்கள். தற்போது மின் மோட்டார்களை பயன்படுத்தி சங்கு எடுக்கக்கூடிய வேலையை செய்து வருகிறார்கள். இதற்கு மீன்வளத்துறை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மின் மோட்டார் படகுகளில் சங்கு எடுப்பதற்காக பொருத்தப்பட்டுள்ள மின் மோட்டார்களை உடனடியாக அப்புறப்படுத்தவில்லை என்றால் அந்த படகின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மீன்வளத்துறை கடந்த 22ஆம் தேதி அறிவிப்பு கொடுத்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சங்குகுழி மீனவர்கள் கடந்த 3 நாட்களாக தொழிலுக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இதற்கிடையே மீன்வளத்துறையுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதில் உடன்பாடு எட்டப்படாததை தொடர்ந்து சங்குகுழி தொழில் பாதிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில தூத்துக்குடி விவிடி சிக்னல்ல சங்குகுழி மீனவர்கள் சுமார் 600 ஆண்கள் பெண்கள் என 600க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. மீன்வளத்துறையை கண்டித்தும் தாங்கள் மின் மோட்டாருக்கு பயன்படுத்தி சங்கு எடுக்க அனுமதிக்க வேண்டும், தாங்கள் விதிக்கப்பட்டுள்ள தடையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சங்குகுழி மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. உடனடியாக எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற சங்குகுழி தொழிலுக்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மீண்டும் அனுமதிக்காத பட்சத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட இருப்பதாகவும் சங்குகுழி மீனவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.